கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் தான். மகாலட்சுமியை பிடிச்சிக்கிட்டா போதும். சுக்கிர வழிபாடு அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பலனை கொடுக்கும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க செய்யற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுடைய இறை அருள். அப்போ மேஷராசிக்காரங்க கண்டிப்பா சிவன் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான பவரை கண்டிப்பா லைஃப்ல அடைவாங்க. மேஷராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த அண்ணாமலையார் வழிபாடு பண்றது மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதனோட ஆதிக்கத்துக்குள்ள வரனால பெருமாள் வழிபாடு அப்படின்றது ஆகச்சிறந்த முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சிம்மராசிக்காரங்க முருகனை பிடிச்சிட்டா ஜெயிச்சிடுவாங்க. அதுவும் சுவாமி மலை முருகனை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சுவாங்க. அப்போனிக்கே பாடம் சொன்ன குரு அவர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். 2025ஆம் ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஸ்ரீ ராமராம என்னும் உயர் மந்திரம் அதி உத்தமம், சிறந்த நாமாயிரம் தரும் புண்ணியம் இது தருமே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாயில எந்த இறைவனுடைய பெயரை நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த இறைவன் உங்களுக்கு அனைத்து விதமான அருளையும் வரமாக அருளட்டும்ன்ற மனமார்ந்த பிரார்த்தனைகளோடு இந்த பதிவை முன்வைக்கிறோம். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நமக்கு மனசுல கஷ்டம் வரும் பொழுது எல்லோருடைய வாயிலையும் உச்சரிக்கக்கூடியது அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை தான் உச்சரிப்போம். அதையும் தாண்டி இன்னொரு புனிதமான இஷ்ட தெய்வம்ன்றது நம்மளுடைய தாய் தந்தையை மறக்காதீங்க. அடிப்பட்டாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, முதல்ல நம்ம வாயில் எடுத்து சொல்றது அம்மா அப்படின்வோம், இல்லைன்னா அப்பா அப்படின்வோம். அந்த கண்கண்ட தெய்வங்களை வணங்குங்க. அதை தாண்டி உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வமாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் அமையட்டும். என்னடா இன்னைக்கு தெய்வத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெய்வத்தை பற்றிய ஒரு அழகான புரிதலை நமக்குள்ள புகுத்துவதற்காக ஒரு சிறப்பான அஸ்ட்ராலஜர் இங்க வந்திருக்காங்க. வித்யா கார்த்திக் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். யதார்த்த பேச்சு, எளிமையான நடை, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதை நம்மளும் பின்பற்றலாமே அப்படின்னு ரொம்ப எளிமையா நம்மளை அணுகக்கூடிய ஒரு நபர். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உலகெங்கும் உள்ள ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். எஸ், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கேன். ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க கஷ்டத்துக்குன்னு ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த காலகட்டத்திலலாம் தெய்வத்தோட பெயரே வச்சிருவாங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா கூப்பிட அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதுனால. இந்த தெய்வம் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஜாதகம் பார்க்குறோம், கட்டங்கள் பார்க்குறோம். இந்த கட்டங்களின் வாயிலாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் விரைவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதேனும் விஷயம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. இயல்பா இப்போ ஒரு சொல்லிட்டு இருக்காங்க ஆஃப்லேட்டா உபாசனை தெய்வம் அப்படின்ற மாதிரி. அது உங்களுடைய குரு இருக்கிற 11ஆம் இடத்தை வச்சு தீர்மானம் பண்ணப்படுது. இயல்பாகவே ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் உங்களுடைய இறை அருள். நீங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபடலாம், ஆனா அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரியுதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய 5ஆம் இடம் தான் தீர்மானிக்கப்படுது. அதனாலதான் இந்த 5ஆம் இடம்ன்றது குலதெய்வம் அப்படின்ற மாதிரி முதல் கோட் கொண்டு வந்தாங்க. இந்த 5ஆம் இடம் தான் சிந்தனை, இந்த 5ஆம் இடம் தான் சந்தோஷம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். உங்களுடைய காதல் 5ஆம் இடம் தான். ஸோ உங்களுடைய இதெல்லாம் இருந்தாதான் உங்க இதெல்லாமே கிடைக்கும். அப்போ எது இருக்கணும்? அப்போ 5ஆம் இடத்துடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த லக்னக்காரங்களுக்கும் அவர்களுடைய 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய தெய்வத்தை பின்பற்றினோமே ஆனால் வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அவங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், அதை தாராளமாக நீங்கள் வழிபட்டுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, இந்த விஷயம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன், என் தெய்வம் கூட இருப்பார், ஆனால் அதை தாண்டி இன்னொரு சுப்ரீம் பவர் யாரை கூப்பிட்டுக்கலாம், அவரோட யார் கம்பெனி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தை தாண்டி குலதெய்வத்தோடு சேர்ந்து அருள் புரியக்கூடிய 5ஆம் இடத்து தெய்வம் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் வேற மாதிரி மாறுபடும். இப்போ உங்களுக்கு வேற மாறும், எனக்கு வேற மாறும். நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, நான் ஒரு ராசியாக இருப்பேன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த 5ஆம் இடம் மாறும். அப்போது எக்ஸ்பெஷலி மேஷ ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய 5ஆம் இடம் அப்படின்றது சிம்மம் அப்படின்ற வீடாக வருது. இந்த சிம்மம் அப்படின்ற வீடே ஒரு மாதிரி நெருப்பு தத்துவம், நெருப்பாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்மம் அப்படின்னாலே சிவனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்போ மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக சிவன் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடனரியான பவரை கண்டிப்பாக லைஃப்பில் அடைவாங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனால் அகல் விளக்கேற்றி சிவன் வழிபாடு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு சக்ஸஸ், அவ்வளோதான். அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேங்க் லோனுக்கே போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு ஈசா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே போதும், உங்கள் குலதெய்வத்தோட உங்கள் இஷ்ட தெய்வத்தோட சேர்ந்து அந்த ஈஸ்வரனும் உங்களோட வந்துருவார். எந்த சிவனாக இருந்தாலும், எந்த ஆலயம் சிவனாக இருந்தாலும், கண்டிப்பாக எந்த சிவனாலயம் இருந்தாலும் மலை மேலே இருக்கக்கூடிய சிவனுக்கு இன்னும் சிறப்பு அதிகம். இன்னும் சொல்லப்போனால் திருவண்ணாமலை சிவனுக்கு ரொம்ப அதிகம். என்னால் திருவண்ணாமலைலாம் போக முடியலங்க அப்படின்னா ஒன்றுமே வேணாம், திருவண்ணாமலையை உங்கள் வால்பேப்பரை வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வேலை பார்க்குற அந்த 1 வீக்காவது திருவண்ணாமலையை தினம் பார்க்க அந்த மலை மேல் ஏற்றக்கூடிய ஜோதி விளக்கானது உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக பிரகாசத்தை கொண்டு வந்து கொடுக்கும். மேஷ ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு செய்யணும். மலையில இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு செய்யறது கூடுதல் பலன் அப்படின்னு சொன்னீங்க. கூடவே இதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். எந்த கிழமையில வழிபடுறதுன்றது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா மேஷராசி அப்படின்னாலே செவ்வாயுடைய ஒரு ஆளுமை, ஒரு ஆதிக்கத்துக்குள்ள வராங்க. அங்க உச்சமடையக்கூடிய பிளானட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சன் தான், சூரியன் தான். அப்ப கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேசராசிக்காரங்க சிவ வழிபாடு செய்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த உயரத்துக்கு வாழ்க்கையில போவீங்க. இன்னும் சொல்ல போனா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் ஓரையிலையோ இல்லை வந்து சூரிய ஓரையிலையோ ஒரு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ஓரைகள்ன்றது 3 டைமில் வருது. காலையில் அதிகாலையில் வரும், அந்தந்த நாளுக்கு, இல்லைன்னா மதியத்தில் வரும், நைட்டும் வரும். அப்போ 24 மணி நேரம் ஒரு 3 டைம் இருக்குது உங்களுக்கான ஃபேவரான டைமை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஆஃபீஸ் போகிறேங்க, என்னால் காலைல முடியாட்டி நீங்கள் ஈவினிங் வந்து பண்ணிக்கலாம். இல்லைங்க என்னால் மத்தியானம் தாங்க முடியும், நான் ஹவுஸ் ஒய்ஃப்னா மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் மத்தியானம் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் எந்த ஓடணும் ஸ்டார்டிங்கே நான் கும்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னா நீங்கள் வந்து காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிடலாம். அதனால் இந்த 6 to 7, இந்த 1 to 2, 8 to 9 ஈவினிங், இந்த 3மே அந்தந்த நாட்களுக்குரிய கிழமையாக வரும். அப்போ கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த அண்ணாமலையார் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் சிவ வழிபாடு பண்ணிட்டு போனீங்க, போகிற வழியில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க, சும்மா நமஸ்காரம் மட்டும் அப்பா என் கூட வாப்பா அப்படின்னு அவர் கூட வந்துடுவார். அவ்வளோதான். இப்போ மேஷராசிக்காரர்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமே சிவன் அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடவுளும் அவர் தான் அப்படின்றது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வம் வணங்குதல்ன்றது கூடுதல் பலன் கொடுக்கும். கண்டிப்பாக ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதனோட ஆதிக்கத்துக்குள்ளே வரனால பெருமாள் வழிபாடு அப்படின்றது ஆகச்சிறந்த முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுவும் நிலை ராசி, அது நிலம ராசி இல்லையா, அதனால் படுத்திருக்கிற பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாளை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்க. இன்னும் ஸ்ரீரங்க பெருமாளெல்லாம் வழிபாடு பண்ணீங்கன்னா அவ்வளோதான், காசில் குளிப்பீங்க. எனக்கு வந்து இப்போ பணம் வேணுங்க, எல்லாருக்கும் அதுதானே தேவை அல்டிமேட்டாக, வேறு என்ன, எனக்கு பணம் வேணும். அதுவும் தாண்டி நான் ரொம்பலாம் பேராசப்படலைங்க, எனக்கு டே டு டே சர்க்கிள்க்கு எனக்கு பணம் வேணும். ஏன்னா சந்திரன் அப்படின்னாலே வந்து பெருமாள் தாங்க, சிம்பிளாக சொன்னேன். அப்போ டெய்லி நான் வாழ்க்கையை நடத்துறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் போகிறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ஆகச்சிறந்த பலனை கொடுக்கும். நீங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா சூப்பரான உச்சத்துக்கு போவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த புதன் ஓரையிலையும் சனி ஓரையிலையும் நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே போதும். ஆனால் நீங்கள் இங்கே தான் அகல் விளக்கு ஏற்றணுமா, இல்லை மேடம் அப்படின்னா ஒன்றும் நான் உட்காந்த இடத்துல உங்களுக்குலாம் வந்து ஜாக் பட்டு தான், நீங்கள் உட்காந்த இடத்துல அப்படியே பெருமாளே வேங்கடவா அப்படின்னாலே அவர் வந்துருவார் உங்களோட. அப்போ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிற முன்னாடி உங்கள் அம்மா கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போங்க, அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே உச்சமடையக்கூடிய தெய்வம் அப்படின்றது சந்திரன். ஸோ சந்திரனாலே தாயை பற்றி தான் இண்டிகேட் பண்ணும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயம் போகிறீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இல்லையா ஏதோ ஒரு கோவிலுக்கு போக முடியும், நீங்கள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போங்க. உங்கள் அம்மாவோட போனீங்க அப்படின்னாலே அம்மாவை ஐஸ் வச்ச மாதிரியே ஆச்சு, கோவிலுக்கு போன மாதிரி ஆச்சு, நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு. இல்லை மேடம் எனக்கு இப்போ அம்மாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கவலைப்பட வேணாம். உங்கள் அம்மாவோட படத்துக்கு ஒரு மாலையை பண்ணிவிட்டு அம்மா நீ என் கூட வாமா அப்படின்னா அம்மா எப்பயுமே வருவாங்க, கூப்பிடணும் அவசியம், நீங்கள் கூப்பிட்டா ஓடி வந்துடுவாங்க. அப்போ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடோ பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு, அதுவும் தாண்டி இது கண்ணின்ற வீட்டை வந்து 5ஆம் வீடாக வரனால கண்ணினாலே தலைநகரம்ங்க. அப்போ தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், இப்போ காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் இருக்காருல்ல, அந்த மாதிரி தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்லாம் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் டாப்புக்கு போயிடுவீங்க, கவலையே பட வேண்டாம். சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி கிடைச்சிருக்கு. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை அவங்க பிடிச்சுக்கணும் இருக்கமா? கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் தான், மகாலட்சுமியை பிடிச்சிக்கிட்டா போதும். சுக்கிர வழிபாடு அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பலனை கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய 5ஆம் வீடே சுக்கிரனுடைய வீடாக வருது, துலாமாக வருது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதீங்க. அது ஏன்னா அது காற்று ராசினால நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அது 9ஆக பரவிடும். அவன் பண்ண போகிறான், நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகலான்னு ஆரம்பிப்பீங்க, ஆனால் நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள அவன் போயிட்டு வந்துட்டானே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை வந்துடும். அப்போ நீங்கள்
பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதும் பண்ணக்கூடாத விஷயங்கள் இண்டிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருப்போம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது எக்ஸ்பெஷலி நீங்கள் கோவிலுக்கு போகிறேன்றதை சொல்லவே கூடாது. ஏன்னா கோவிலுக்கு போகிற நீங்கள் ஆரம்பிச்சாலே அது வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு தடையை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை எதிராளி என்ன பண்ணுவான், நான் வரேன்னு கூட வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 1க்கு 2 செலவு வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா மிதுனம்னாலே நண்பர்கள் அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணும். நண்பர்கள் மூலமாக சில அவஸ்தையை சந்திக்கக்கூடிய ஆட்களும் மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதுவும் வெள்ளிக்கிழமெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டான பலன் தான். அது வந்து சொல்லியே முடியாது. அதுவும் கரெக்டாக இந்த 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே கரெக்டாக இந்த 5:55 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது யூஸ்வலாக யூனிவர்சல் நம்பர். இதை தாண்டி இந்த 5:55 நீங்கள் ஒரு விளக்கேற்றி ஒரு வழிபாடு பண்ணீங்க, அதை தாண்டி அந்த விளக்கில் 2 கல்கண்டு போட்டு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். ஏன் கல்கண்டு அப்படின்னா சுக்கிரன்னாலே வந்து கல்கண்டு தாங்க. நான் போய் வெள்ளியெல்லாம் கொடுக்க முடியாது மேடம், என்னால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் இல்லை, கல்கண்டு கொடுத்தாலே சுக்கிரன் வந்துடுவார், அவரை கூப்பிடணும் அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து கஞ்சனூர் சுக்கிரன் படத்தை பார்க்குறதும் சரி, இல்லை மகாலட்சுமியை வந்து உங்கள் டிபியாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், மிதுன ராசிக்காரங்க அல்டிமேட்டான பலனை எடுத்துருவீங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியின் வழிபாடு விளக்கேற்றும் பொழுது அதில் கற்கண்டு போட்டு விளக்கேற்றுதல் அப்படின்றது அவங்களுக்கு கூடுதல் பலனை கண்டிப்பாக. இன்னும் யாருக்கெல்லாம் வந்து 2ஆம் இடம் மிதுனமா வருதோ, இல்லை 6ஆம் இடம் மிதுனமா வருதோ, இல்லை 10ஆம் இடம் மிதுனமா வருதோ, இவங்க கூட இந்த கல்கண்டு போட்டு வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இந்த 6, 8 தான் வந்து வேலையை குறிக்கக்கூடிய இடங்களா வருது, பணத்தை குறிக்கக்கூடிய இடத்தான் வருது, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடமா வருது. அதனால அந்த நேரத்தில் கூட அதில் கூட மிதுனம்ன்ற பிளானட் இடமா வருது, இல்லை புதன்ற பிளானட் இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை கல்கண்டு போட்டு வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்க. சிறப்பாக சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொருத்தருடைய கட்டத்தில் 5ஆம் இடம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்றத குறிப்பிடும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கடகம் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா விருச்சிகம் அப்படின்றது 8ஆம் இடம். யூஸ்வலி கடகம் ரொம்ப சாஃப்ட்டுங்க. எப்போ என்ன பண்ணுவான்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா நான் ஜிம்முக்கு ஓடுவேன்பாங்க, திடீர்னு பார்த்தா நான் போவே மாட்டேன்பாங்க. அதனால 2 விதமான கேரக்டர் அவங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து டக்குன்னு எதிரிகள்ன்றது ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் இழிச்சவாயின்னு சொல்ல முடியாது, நம்பி ஏமாறுபவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க. ஏன்னா அது தாயுள்ளம் கொண்ட கடகராசி. எப்பயுமே அம்மா வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருப்பாங்க, திடீர்னு அம்மா தான் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க இல்லையா. அப்போ கடகம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த உக்கிர தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள்லாம் தவிடுபொடி ஆகிடுவாங்க. கடகத்துக்கு மெயின் பிரச்சனையை சுற்றி இருக்கிறவங்க தான். ஏன்னா கடகத்தை வந்து இண்டிவிஜுவலாக விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது. கடகத்துக்கு எப்பயுமே ஆட்கள் இருக்கணும், ஆனால் அவங்க தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாகவும் வருவாங்க. அப்போ கடகராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, அது 8ஆம் இடம்ன்றது பெண் ராசி ஆகிறனால கண்டிப்பாக இந்த காளியம்மன் வழிபாடு, துர்கியம்மன் வழிபாடு, வாராகியம்மன் வழிபாடு, இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் உக்கிர தெய்வங்களுடைய வெற்றியை தரக்கூடிய தெய்வங்கள்லாம் நீங்கள் வழிபாடு பட்டீங்கன்னா கண்டிப்பாக மங்காளி தான் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், அவள் உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவா. அதனால இந்த மாதிரி அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணீங்க, அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த காவல் தெய்வங்களுடைய அம்மன் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்க்கையில வந்து நீங்க சந்திக்கலாம். எந்த கிழமையில செய்வது சிறப்பா? கண்டிப்பா நீங்க சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பண்ணணும். இந்த 2 நாட்கள்ல நீங்க பண்ணணும். சனிக்கிழமெல்லாம் வந்து நீங்க காவல் தெய்வங்களுடைய வழிபாடு செய்தீர்களே ஆனால் நீங்க பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் தெரியும். அந்த அளவுக்கான ஒரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க காத்துட்டு இருக்காங்க, நம்ம தான் போறது இல்லை. இயல்பா எந்த கடகராசிக்காரங்களாகவும் இருக்கட்டும், கடக லக்னக்காரங்களாகவும் இருந்துட்டு போங்க, சனிக்கிழமை போய் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கே போறோங்க, ஆனா சனிக்கிழமை போங்களேன். ஏன்னா சனி அப்படின்றவர் தான் குலதெய்வத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியவர். அப்ப காவல் தெய்வங்கள் எல்லாமே நம்மளுடைய சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப சனிக்கிழமை போய் குலதெய்வமாக இருக்கட்டும் உங்களுக்கான தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கடகராசிக்காரங்க கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த காவல் தெய்வம் உக்கிர தெய்வ ஆலயங்களில் இந்த மிளகாய் வழிபாடுன்னு ஒன்று செய்வாங்க இல்லைங்களா? வரமிளகாயை ஹோமத்தில் போட்டு அது அமாவாசையோ பௌர்ணமி என்றோ செய்வாங்க. இந்த வழிபாடு இவங்களுக்கு உகந்ததாக இருக்குங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். பிருத்திங்கா தேவி வழிபாடு பண்ணலாம். ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடிய அளவில் இருக்குது. அதில் இப்போ போய் ஹோமம் பண்ணும், ஒரு 40 கிலோ மிளகு வாங்கி போடணும், அதெல்லாம் தாண்டி நம்ம அம்மன் கூப்பிட்டாலே வந்துருவாங்க. வழிபாடுக்கு அம்மனை கும்புறதுக்கு என்ன, நம்ம கூப்பிடணும் அவ்வளோதான். நம்ம இங்கே உட்காந்துட்டு பூஜை பண்ணி ஒரு 10,000 தடவை அவளை கூப்பிட போகிறோம், இங்கே உட்காந்தே ஒரு 10 நிமிஷம் நினச்சாலே போதும். அவளுக்கு தேவை அவளை கூப்பிடணும், அது மட்டும்தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரியான சனி தசை நடக்குது, ஒரு மாதிரியான தசாபுதிகள் ஒரு மாதிரி மோசமாக இருக்குது, உங்கள் நேட்டல் ஹாரோஸ்கோப்பு ஏதோ கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்குன்ற போது நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து நீங்கள் மிளகா வழிபாடு பண்ணுறது, இல்லை ஹோமங்கள் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். நார்மலாக இருக்கிறதுக்கு நம்ம நார்மலாகவே நினச்சாலே போகிறோம். சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம், இஷ்ட தெய்வம் யாருன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி சிம்ம ராசிக்காரங்களுக்கு
5ஆம் இடம்ன்றது தனுசுவோட வீடாக வருது. யூஸ்வலாக வந்து குருமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, சிம்மராசிக்காரங்க வந்து முருகனை பிடிச்சிட்டா ஜெயிச்சிடுவாங்க. அதுவும் சுவாமிமலை முருகனை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சுவாங்க. ஏன்னா அப்போனிக்கே பாடம் சொன்ன குரு அவர். அப்போ கண்டிப்பாக, ஏன்னா சிம்மராசிக்காரங்க யார், எல்லாத்துக்கும் பெரிய ஆள், நான் தான் டான்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஆளுமை இருக்கும். அப்போ அவர்களையே அடக்கி ஆளக்கூடிய ஆளாக யார் இருப்பாருன்னா முருகன் தான் கண்டிப்பாக இருப்பார். அதனால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க முருகன் வழிபாடு செய்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தோட உச்சத்துக்கு போயிடுவீங்க. எந்த சிம்மராசிக்காரங்களாக இருக்கட்டுமே, முருகான்னு சொல்கிறதுக்கு 3 சொன்னாலே அவர் வந்துருவாருங்க, முன் வந்து நிற்பார் அவர். நீங்கள் அந்த காலம் முடிக்கவே வேணாம், அவர் காமனாக போக வச்சுருவாரு. அவ்வளோதான், நீங்கள் முருகன் முடிக்கிறதுக்குள்ள உங்கள் பிரச்சனைலாம் காணாமல் போக வச்சுருவாரு. ஆனால் அந்த அளவுக்கு அதே மாதிரி சோதனைகளும் நிறையா கொடுப்பாரு. ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. நம்ம டீச்சர் சும்மா போட்டுருவாங்களா? அப்படி எவ்வளோ தூரம் என்ன வேண்டுற அப்படின்றத பார்த்துட்டு தான் அதெல்லாம் நடக்க போகுது. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு, அதுவும் சுவாமிமலையில் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரான அதி உற்பத்தை தான் கிடைக்கும். இல்லைங்க நான் அங்கெல்லாம் போக முடியலன்னா அஸ்யூஷுவல் அந்த படத்தை நீங்கள் வந்து வால்பேப்பரை வச்சுக்கோங்க. இல்லை பாருங்கள், ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம வீட்டில் ஒட்டுறதுல என்ன வந்துட போகுது? தினம் அவரை கும்பிட்டீங்க போகணும். இவருக்கும் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறதோ, இல்லை அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறதோ, நீங்கள் சாமி மலைலாம் போக முடியல, ஒரு முருகன் கோவில் போகிறீங்க, கண்டிப்பாக மறக்காமல் விளக்கேற்றுங்க. இல்லை மேடம் நான் வந்து விளக்கெல்லாம் ஏற்ற தெரியாது, வீட்டில் ஒய்ஃப் தான் ஏற்றுவாங்க அப்படின்னா ஒரு கற்பூரத்தையாவது கொளுத்தி வச்சுவாங்க. அந்த நெருப்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஜொலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக முருகருக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இவங்க சிம்ம ராசிக்காரர்கள் எந்த கிழமையில வழிபாடு? கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா அங்கே நான் சொல்ல மாதிரி 5ஆம் இடம்ன்றது குருவோட வீடாக வரனால கண்டிப்பாக வியாழக்கிழமையில் அவங்க இந்த இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான இருக்கும். அது குரு ஹோரை, ஏன்னா குரு தாங்க பெருநிதிக்கு இறைவன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய பணம் வேணும் அப்படின்னா, ஏன்னா சிம்மராசிக்காரெல்லாம் சின்னதாக கேட்க மாட்டாங்க, எங்களுக்குலாம் கேட்டால் ஆடிக்கார தான், எங்களுக்கு BMW தான் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள். அதுக்கான தகுதியும் அவர்களுக்கு இருக்கும். அதனால் கண்டிப்பாக பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க நான் நினச்சா போதும் அப்படின்னு நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணலாம். அப்போ வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்குது. அதுவும் வியாழக்கிழமைலாம் இந்த 6 மணிக்கு நீங்கள் இரவு பண்ணுறீங்களே, இந்த ஈவினிங் 6 மணிக்கு பண்ணக்கூடிய இந்த டைம் பீரியடு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். அது வந்து ஏன்னா வியாழக்கிழமைக்கு அடுத்த வரும் உங்களுக்கு செவ்வாயாக வரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த கிழமையில வழிபடுறது சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாக அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் அது மகரத்தோட வீடாகவே வருவதனால கண்டிப்பாக அந்த காவல் தெய்வ வழிபாடு தாங்க. உங்களுக்கும் வந்து நம்ம காவல் தெய்வ வழிபாடு தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும். அது வந்து அதுவும் சொல்லப்போனால் பைரவர் வழிபாடு, கால பைரவரை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக பலன் கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது காலபுருஷனோட 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா குணரோக சத்ரு. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சத்ரு, உங்களுக்கு வரக்கூடிய கடன், உங்களுக்கு வரக்கூடிய எதிரியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த கன்னிராசி அப்படின்ற இடம் அமைஞ்சிருக்கனால இதெல்லாம் தம்சம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா காலபைரவர் தான். ஸோ அதனால் அவர் தான் வந்து உங்களுக்கான ஒரே சொல்யூஷனாக இருப்பார். நீங்கள் என்ன கடவுளை வேணால் கும்பிடலாம், கூட கொஞ்சம் காலபைரவரை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வந்துட்டப்பா எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுறேன், நீ வழியை பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் உங்களோட வந்துடுவார். இவங்க சனிக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் வழிபடணும். கண்டிப்பாக சனிக்கிழமையும் புதன்கிழமையும், அதுவும் புதன்கிழமை அவங்க வழிபடுறதை காட்டிலும் சனிக்கிழமை வழிபடுதல் அப்படின்றது அதி உற்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன பண்ணி வழிபடலாம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து வழிபடணும். கன்னிராசிக்காரங்க என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியல, அங்கெல்லாம் நினச்சி உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து அப்பா பைரவா அப்படின்னு நினச்சாலே போதும். இதை தாண்டியும் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் சொல்லுவாங்களா, அவங்களுக்கான சில ஃபுட்டு உங்களால் முடியுது அப்படின்னு நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே போதும், மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவங்க என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க எல்லாத்துலேயுமே. அதனால் பர்ஃபெக்ஷனாக நம்ம சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம வழிபாடெல்லாம் பண்ணணும்னு. கன்னிராசிக்காரங்களுக்கே தெரியும். அவங்க வீட்டில் உட்காந்து அதை ஒரு நிமிஷம் நான் வந்து கோயிலுக்கு போகிறதா, நான் வீட்டில் உட்கார்றதா, இல்லை நான் இந்த மந்திரம் சொல்கிறதா அவங்க குழம்புறதுக்குள்ளே அந்த ஓரம் முடிஞ்சு போயிடும். அதனால வந்து எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக வீட்டில் உட்காந்து நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுறீங்க, இல்லை முடியும் அப்படின்னா காலபைரவரோட அஷ்டமுகம் அப்படின்னு அதை போட்டு விட்டிங்கன்னா ஓகே. இன்னும் என்னென்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா மந்திர உச்சாடனங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஏதோ ஒரு ஸ்லோகம் பைரவர் பற்றியான ஏதோ ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட என்னென்னா அதோட ராசிநாதன் காட்சி வீட்டை இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு வாயால் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் நிறைய பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேஜிக் போன யூனிவர்ஸில் போயிட்டு எந்த கன்னிராசிக்காரங்க இதுன்னு இல்லைங்க, உங்கள் இஷ்ட தெய்வமாக கூட இருந்துட்டு போகுது, அதுக்கான 2 துதி இல்லை அதற்கான 2 பாடல். ஏன்னா கன்னினாலே கலைகள் தானே. ஸோ அதனால் 2 பாடல் ஏதோ ஒன்று, நம்ம பாத்ரூம் சிங்கராகவே இருந்துட்டு போகிறோம், இல்லை பிடிக்காத சிங்கராக இருந்துட்டு போகிறோம், பாடுவோமே, நம்ம கடவுளுக்கு நம்ம படாமல் யார் பட போகிறோம், அந்த மாதிரி சும்மா பாடி வழிபாடு செய்தீர்கள்னா சூப்பரான பலனை அடைவீங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு பிராணிகளுக்கு உணவளிக்கணும், குறிப்பாக பைரவருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த கடவுளை இறுக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும்?
துளாராசிக்காரங்களுக்குமே அதே அவங்களுடைய 5ஆம் வீடுன்றதும் சனியோட வீடாகத்தான் வருது. அங்கேயும் வந்து அவர்களும் காலபைரவரை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக வரும். இதை தாண்டி ரொம்ப ஸ்பெஷல் சீக்ரெட் சொல்லித்தரேன், சொர்ண ஆகர்ஷண பைரவரை பிடிச்சிக்கலாம். வர்ண ஆகர்ஷண பைரவர். ஏன்னா துலாம்னாலே வந்து காசு தாங்க, துலாம்னாலே சுக்கிரன் தான், துலாம்னாலே மகாலட்சுமி தான். அப்போ நம்மளாலையும் வந்து கொஞ்சம் காசு பணத்தில் குளிர்ச்சா தானே அவர் நம்மளுக்கான விஷயத்தெல்லாம் கொடுப்பார். கண்டிப்பாக சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய வழிபாடு அப்படின்றது துளாராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா கோவிலையும் இப்போ வந்துருச்சு. அப்படி இல்லாட்டி கூட சொர்ண ஆகர்ஷண பைரவர் அதில் கையில் கலசத்தோட, ஏன்னா துலாம்னாலே கும்பம் தாங்க. அப்போ கும்பத்தோட இருக்கக்கூடிய கலசத்தோட இருக்கக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் எப்படி இருப்பாருன்னா மடியில மனைவியோடு கும்பத்தோடு இருப்பார். அப்போ துலாம்னாலே காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு, ஸ்பௌஸை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, எங்கேயாவது போகும்போது ஜஸ்ட் இந்த இமேஜை ஒரு பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு சூப்பரான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடு சேர்ந்து சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் கூட்டு வந்துட்டீங்கன்னா அவர் சொர்ணமாக உங்களுக்கு ஆகர்ஷணம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பார், நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். எந்த கிழமைகளில் வழிபடலாம்? கண்டிப்பாக இவங்க வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபடணும். இந்த சனிக்கிழமை தாண்டி வெள்ளிக்கிழமை அவங்க வழிபடணும். அதுவும் காலையில் 11 மணிக்கு வழிபடணும். இந்த காலையில் 11ன்றது வந்து சந்திரனை குறிக்க, நான் வேற மாதிரி அது கான்செப்டில் எடுப்போம். 11 மணிக்கு காலையில் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை மேக்ஸிமம் உங்களுக்கு லீவாக தான் இருக்க போகுது. இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஏதோ காரில் போகும்போதோ ட்ராவலில் போகும்போதோ அந்த 11 மணிக்கு சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய மந்திரம் தெரிஞ்சதுன்னா அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் சொன்னாலே போதும். துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் வந்து மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி மச்சான் நான் அங்கே போகிறேன், மச்சான் நான் இங்கே போகிறேன், நான் துளானே வந்து மனசில் எதுவுமே வச்சுக்க தெரியாதுங்க. ரொம்ப வெகுலி, ரொம்ப இன்னசென்ட்டு. அவங்க ஏன்னா அவங்கள வந்து எதுலேயுமே டக்குன்னு திருப்திப்படுத்தவும் முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அடுத்துன்னு யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, நெக்ஸ்ட்டுன்னு யோசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக அதனால் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. வழிபாடு அப்படின்றதே வந்து நமக்குன்னு ஆத்மம் தாங்க, நம்மளுடைய ஆத்ம சுகத்துக்கு தான் நம்ம வழிபாடு. நம்ம கேட்குறோம், எனக்கு இதெல்லாம் தேவைப்படுதுப்பா, எல்லாம் தேவைப்படுது, எனக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது, நீ பார்த்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்க போகிறோம். அப்பா இயல்பாகவே நம்ம விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறதே சக்ஸஸ் கொடுத்துரும். துளாராசிக்காரங்க எக்ஸ்பெஷலி அவங்க வந்து அவங்களால என்ன அடக்குனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது, எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. ஆனால் இன்னும் சில துளாராசிகள் ரொம்ப வந்து வாயை மூடிட்டே இருப்பாங்க, வாங்கவே முடியாது. அப்போ இவங்க இந்த 2 கேட்டகரியுமே என்னென்னா யார்ட்டையுமே சொல்லாதீங்க. வழிபாடு பண்ணிட்டு வந்தோம், நான் அங்கே போனேன். துலாம்னாலே மேப்புங்க. நீங்கள் எந்த துளாராசிக்காரங்க இந்த கடையில் இந்த கடை கிடைக்கும் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு மெமரி அப்படி தான் சொல்லணும். அப்போ ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு துலாம் ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. அதனால் இதை நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துளாராசிக்காரங்க போயிட்டு வந்த விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவன்லாம் போயிட்டானே நம்மளால் போக முடியலன்ற மாதிரி ஏதோ ஒரு தாட் வந்து அதை கெடுத்து விட்டுரும். அப்போ துளாராசிக்காரங்க சனிக்கிழமை கார்த்தால வழிபாடு பண்ணுறது 11 மணிக்கு அப்படின்றது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். போயிட்டு வந்து சொல்லாமல் இருக்கிறதே போகும். சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு அல்டிமேட்டான பலனை. தேய்பிறை அஷ்டமின்றது ஆகர்ஷண பைரவருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்களும் வழிபடலாம், எல்லா நாளுமே வழிபடலாங்க. நம்மளுக்கு வடை கிடைக்குதுன்னா எல்லா நாளும் வழிபட வேண்டியதுதான். யூஸ்வலி வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வடை வைத்து நைவேத்தியம் பண்ணால் பைரவருக்கு அவ்வளோ சிறந்தது. ஏன் அப்படின்னா இந்த உளுந்து அப்படின்றது ராகுவோட தன்மையை குறிக்குங்க. நான் எல்லாமே காரகத்துவமாக தான் பேசிட்டு இருக்கேன். ராகுவோட தன்மை, ராகு தானே தேவை, என்ன இருந்தாலும் ராகு தான் பிரம்மாண்டம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உளுந்தோட படித்தாங்கன்னா இன்னுமே சிறப்பு. அது எக்ஸ்ட்ரா வேலையாக வருமேன்றதுக்காண்டி நம்ம உளுந்தோட கடையில் வாங்கிடு ஒன்று பண்ணுங்க, கோழிக்கு போயிட்டு வரும்போது போட்டு உளுந்தோட சாப்பிட்டு வந்துருங்க, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். சரிங்க. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வம் கூடுதல் ஆற்றலையும் பலனையும் கொடுக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மீனம்ன்ற இடம் 5ஆம் இடமாக வரக்கூடியனால மீனம் அப்படின்னாலே கடல் சார்ந்த விஷயங்கள். அப்போ இந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அல்டிமேட்டான பலனை கொடுக்கும். எனக்கு இஷ்ட தெய்வமே திருச்செந்தூர் முருகன் தாங்க அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேணாம், ஆல்ரெடி நீங்கள் பிளஸ்டு. அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம். இல்லை மேடம் நான் வந்து முருகனை பிடிக்கும் திருச்செந்தூர் அப்படின்னா ஆன் த வேலை இருக்குது, நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே திருச்செந்தூர் முருகன் அப்படின்றதே சத்ரு சம்ஹார நாசன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 8ஆம் இடம்ன்றது சத்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது வந்து மறைபொருள் ஞானம், 8ஆம் இடம்ன்றது அசிங்கம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய இடம், 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம் அப்படின்றது நிறைய விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது, ரகசியம் பொருந்த இடம். அப்போ இந்த 8ஆம் இடம் தான் ஆழ்துணை கிணறுன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனை வருங்க. இவனுக்கு மட்டும் எப்படா இங்கேருந்து வருதுன்னு அடுத்தவங்களாம் யோசிக்கிற மாதிரியான ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் யூனிவர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நம்மால் தான். அதனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அல்டிமேட்டான பலனை கொடுக்கும். இதுவும் எஸ்பெஷலி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணக்கூடிய செவ்வாய் ஓரில் 8 மணி நைட்டு இந்த 8 to 8:30 இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வரளி பூ வச்சு நீங்கள் வந்து முருகனுக்கு வழிபாடு பண்ணீர்கள்னா அதி அற்புதம். இன்னும் உங்ககிட்ட திருச்செந்தூர் முருகன் படம் இருக்குது அப்படின்னா செவ்வரளி பூ வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான முன்னேற்றத்தை வாழ்க்கையில் அடையலாம்.
விருச்சிகத்துக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வம் என்ன? அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலை பெற அவளாக காத்துட்டு இருக்காங்க. தனுசு ராசிக்காரங்கன்னா சொல்லவே வேணாம். இயல்பாக வந்து வரக்கூடிய இடம் 5ஆம் இடம் வந்து நம்மளுடைய மேஷ வீடு தான். மேஷம் அப்படின்னாலே வந்து செவ்வாய் பகவான் தான். ஆனால் அதை தாண்டி மேஷம் அப்படின்ற இடத்த உச்சம் பெறவர் சூரியன் தான். இவங்களும் சிவ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய சகல தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம். தனுசுக்கு எல்லாமே கிடச்சிருங்க. நீங்கள் போய் வந்து, ஏன்னா தனுசு அப்படின்ற வீடே வந்து இறைத்தன்மையை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான். போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணால் தான் தனுசுல பிறக்க முடியும். யூஸ்வலி சொல்லுவாங்க, ஏன்னா தனுசுனாலே குருவோட வீடு தான். இப்போ மற்றவங்களாம் புண்ணியம் பண்ணலன்னு கேட்கல, நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கோம். அவங்க பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிடுவாங்க. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு அப்படின்ற தனி குருமார்களுடைய வழிபாட்டின் மூலமாக அவர்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஏற்றத்தை சந்திக்க முடியும். இருந்தாலும் கண்டிப்பாக சோமஸ்கந்தர்னு சொல்லுவோம். அந்த சோமஸ்கந்தர் வழிபாடு பண்ணுறாங்க. எல்லா கோவிலையும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. எல்லா கோவிலையும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம சென்னைக்காரங்களா இருந்தீங்கன்னா கற்பகாம்பாள் கோவிலில் கூட இருக்கும். நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். இல்லை எல்லா முருகன் கோவிலையும் இருப்பார் அவர். அந்த இடத்த போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க, அவருடைய இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஏற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்கலாம். வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அதுவும் வந்து வியாழக்கிழமை பண்ணக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அதிகற்புதமான பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ன பண்ணால் மாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. ஏன்னா மாடு அப்படின்றதே வந்து பசுமாடுன்றது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா இயல்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு அகத்திக்கீரை வாங்கி தரோன்ற ஒரு கான்செப்ட். எல்லா கீரையும் விட்டு எதுக்கு இந்த கீரை வாங்கி தரோம், ஏன் அதுவும் மாட்டுக்கு வாங்கி தரோம், மற்றதுக்கெலாம் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம பாலுக்கு அப்புறம் குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரே எனர்ஜி மாட்டுக்கு தான் உண்டு. நம்ம பசுக்கு நிறைய காரங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பசுமாடு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்படின்னா, இது இயல்பு. அதோடைய வெளியில் போக சாணம் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பசுவோட கண்ணில் நீங்கள் விழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. எந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பசு சாணம் போடும்போது அதோட கண்ணில் வரக்கூடிய அந்த ஒளியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சிடுவீங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப சீக்ரெட் இது மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இந்த 12ஆம் இடம் தான் வந்து, அதாவது தனுசோட வீடு தான் 12ஆம் இடம் வருது. இந்த 12ஆம் இடம்ன்றது தான் கழிவுகள் போகக்கூடிய இடம். அப்போ கண்டிப்பாக பசுமாடு வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவீங்க. அப்படி இல்லாட்டியும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அல்டிமேட்டான பலன் தெரியும். கோமாதா வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பசுலாம் பார்க்க முடியலங்க அப்படின்னா வீட்டில் கோமாதா வழிபாடு பண்ணாலே போதும், மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எந்தெந்த இறை வழிபாடுன்றது மட்டும் இல்லாமல் அதனுடைய சூட்சமத்தையும் ரொம்ப எளிமையாக அழகாக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்குரிய தெய்வம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சுக்கிரனுக்கு சொன்னேனோ, இவருக்கு துலாமுக்கு சொன்னேனோ, அந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது அல்டிமேட்டான பலனை கொடுக்கும். யூஸ்வலி மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸுங்க. அவங்க வந்து உடலாலும் மனதாலும் வலிமை மிக்கவர்கள். யார்கிட்டையும் போய் குடுன்னு கேட்க மாட்டாங்க. அதுவாக வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ மகாலட்சுமிகிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா அவள் கொடுத்துருவா. ஏன்னா கேட்காதால் கேட்டானே நான் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மகரத்துக்கு தேவை இருக்கும். ஆனாலும் அது சாமியாகவே இருந்தாலும் போய் கேட்க மாட்டாங்க. எந்த மகர ராசிக்காரங்க பார்த்துங்களேன், நான் முக்தி பேசுகிறேன், நான் அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன்னு சொல்லுவாங்களே தவிர எனக்கு காசு வேணும் பணம் வேணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு வரும்போது தான் கேட்பாங்க. ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடவுளை விட்டு வேற என்ன தேவையோ அதை தேடி போயிடுவாங்க. அப்போ இயல்பாகவே பணம் அப்படின்ற விஷயத்தில் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் அடி வாங்குறாங்க. எந்த மகரமாக இருந்தாலுமே பணம், பொருளாதாரம், நிம்மதி, இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஸ்பௌஸோட இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடி வாங்குறாங்க. ஏன்னா அது 7ஆம் இடமும் கொஞ்சம் கிட்டத்தட்ட கடகம் வீடாக வர்றனால. அப்போ மகரம் அப்படின்ற இடம் மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக ஆகச்சிறந்த பலனை தரலாம் பெற முடியும். இன்னும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படின்னு ஒரு எக்ஸ்பெஷல் நான் ஒரு கோவில் சொல்லணும். ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க. இல்லை அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சுக்கிர ஓரையில் அது எந்த நாளாக இருக்கட்டும், மகரத்துக்கு மட்டும் இந்த நாள் அந்த நாள்னு கிடையாதுங்க. ஏன்னா காலபுருஷனோட 10ஆம் வீடே அதுதான். அதனால மகர ராசிக்காரங்க எந்த நாளில் மகர ராசிக்காரங்க கூப்பிடணும், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி மற்ற கடவுங்கள்லாம் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. இன்றைக்கி கூப்பிட்டா நாளைக்கு கூப்பிடுவானா, கூப்பிட மாட்டேன். மகர ராசிக்காரெல்லாம் கூப்பிட்டானா ஓகே இவனே கூப்பிட்டா நம்ம வராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவாங்க. மகாலட்சுமி வழிபாடு மகர ராசிக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ரிஷபத்தோட வீடாக வருது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சொல்லணும்னா சௌமிய நாராயண பெருமாள்னு சொல்லுவாங்க. நாராயண பெருமாள் அந்த மாதிரி அம்பாலை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 2-3 இடங்கள்ல தாங்க இருப்பார். விஷ்ணு மகாவிஷ்ணு வந்து 1-2 பேரோட இருப்பார். அவர் எப்பயுமே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான ஆள் இல்லை, ஒரு ஆள் தான் பத்தது, அவருக்கு 2 பேரோட இருப்பார். ஒரே ஒரு சிங்கிளா தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள் வந்து சௌமிய நாராயண பெருமாள். அவளை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்யாண நாராயண பெருமாள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அப்படின்றதும் மகர ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும். அதை தாண்டியும் ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, மகரம் அப்படின்னாலே சனியோட ஆதிக்கம் நிறைந்த இடம். அது 10ஆம் இடமாக வருது. ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டுங்க. அதாவது மகரத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டாங்கன்னா நம்மனா விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உடம்பு பிடியாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயமே
கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரியான பீரியட் தான் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம்ன்றதும் அதே சனி வீடாக வரனால அப்போ இந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இவங்களும் இந்த காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, இந்த ஐயனார் மாதிரி, இதை கருப்பசாமி மாதிரி, இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடு. இன்னொரு சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன், மகரத்துக்கு இந்த மாதிரி பேர் கொண்ட ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா காசு வருங்க. ஏன்னா 2ஆம் இடம் தாங்க உணவு, 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் வந்து தொழில். அப்போ பணம் வரணும், உங்களுக்கு பேர் வரணும், உங்களுக்கு புகழ் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாஸ்தா பவன், இந்த கருப்பசாமி, பாண்டி முனியாண்டி விலாஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்தில் பணம் வந்துடும். வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எல்லா கிழமைகளும் உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வம். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இவரோட ஆளை பிடிச்சிக்க வேண்டியதான். ஏன்னா அது காட்சி ராசியாகக்கூடிய மிதுன ராசிக்கு தான் வந்து கும்பராசி 5ஆம் வீடாக வருது. அப்போ கண்டிப்பாக நாராயண வழிபாடு அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச நாராயணனை நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம். அதை தாண்டியும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மந்திர ஒளிகளுடைய நாராயண வழிபாடு செஞ்சீங்கன்னா கும்பனாலே 5ஆம் இடம் வந்து மிதுனமாக வருது, அது காட்சி ராசி. அப்போ நீங்கள் பேசுகிற விஷயங்கள், ஏன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் தான் என்ன இயக்குவீங்க, நான் தான் உங்களை இயக்குவேன் இல்லையா. அப்போ வார்த்தைகள் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து பெருமாளை ஊர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளால் தான் இருக்க முடியும். அதனால தான் எல்லா ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும் பாடி 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 இறைவனை தொழுதார்கள். ஏன்னா இந்த பாட்டு, இந்த தொழுகிறது இது எல்லாமே எதில் வரும்னா மிதுனத்தில் தாங்க வரும். அப்போ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க இல்லைங்க என்னால் பாடலாம் முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம்னு ஒன்று வேணாம், அந்த பாட்டை போட்டு விட்ருங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, கும்பராசிக்காரங்க பாட்டை போட்டு விட்ருங்க. நாராயணனுடைய பாட்டை போட்டுகிட்டே கேட்டுகிட்டே போங்க. உங்களுக்கு இஷ்டதெய்வம் முருகனாக இருக்கலாம், இல்லை அம்பாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு இவரை கூப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நானும் வந்துடுறேன் மச்சான் வந்துடுவார் அவர். அதனால் நீங்கள் எந்த கிழமைகளில் வழிபடுறது? கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமைகள் வழிபடணும். அதை தாண்டியும் சனிக்கிழமையில வழிபடும். இந்த வெள்ளி சனி அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு மட்டும் தாங்க வருது. சூடி சூப்பர் இல்லை. இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை உள்ளனா நீங்கள் விட்டீங்கன்னா சனிக்கிழமை கும்பிட்டுக்கலாம். அதனால நான் சனிக்கிழமை விட்டீங்கன்னா அடுத்த வெள்ளி வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால இந்த 2 நாளும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு எந்த நேரத்தில் வழிபடணும்னா இரவு நேரத்தில் வழிபடணும். ஏன்னா கும்பம் அப்படின்னாலே வந்து நான் சொன்ன மாதிரி காலபுருஷனுடைய 11ஆம் இடம், உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் தீர்மானம். அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவோம்னா வெளியில் சொல்ல மாட்டோம். நைட் நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ இரவு நேரத்தில் உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். கும்பராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த விஷயம் காலையில் சக்ஸஸ் ஆகிடும். கும்பராசிக்காரர்களுக்கென்றே தனித்துவமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. முயற்சி செஞ்சு பாருங்க, பலன் கொடுத்ததுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நிறைவான ராசிக்காரர்கள் ஆரம்பத்திலேருந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வம் இருக்கிறதுலே சூப்பரான ராசி வந்து மீனம் தாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஆகச்சிறந்த அருள் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம ஆதிபராசக்தி தான், அம்பாள் தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறா. அதனால பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி பொருந்திய தன்மை இருக்கக்கூடிய கடகத்தில் தான் அவங்களுக்கு 5ஆம் இடமா வருது. அப்போ பௌர்ணமி வழிபாடு அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த வழிபாடை கொடுக்கும். அதை தாண்டியும் சித்தர்கள் வழிபாடு அப்படின்றது சூப்பரான விஷயத்தை கொடுக்கும். அருள் வேண்டுவோருக்கு அமாவாசை, பொருள் வேண்டுவோருக்கு பௌர்ணமி, இதுதான் சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய சூட்சமம். உங்களுக்கு அருள் வேணும். நீங்கள் வந்து யூஸ்வலி மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் காசெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கம்யூனிகேஷனில் வந்து அவங்க வெறியாக இருப்பாங்க. இயல்பாகவே எனக்கு அது தெரியும் சொல்லணுன்றதுல அவங்களுக்கு ரொம்ப துடிப்பாக இருக்கும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இறை வழிபாடு வேணும், எனக்கு ஆத்ம ஞானம். ஏன்னா இயல்பாகவே இந்த மீனம் அப்படின்றது மோட்ச வீடு. எந்த மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா பட்டும்படாமே இருப்பாங்க. நீங்கள் அது ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்க பட்டும்படாமல் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய ராசியாக மீனராசி இருக்கிறனால கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் ஆதிபராசக்தியுடைய வழிபாடு அப்படின்றதும் அம்பிகையினுடைய வழிபாடு, அது எந்த ரூபமாக இருந்தாலும் சரி, அது சரஸ்வதியாக இருந்தாலும் சரி, அது துர்காவாக இருந்தாலும் சரி, இன்னும் ரொம்ப எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா ராஜமாதங்கியாகிய மீனாட்சியோட வழிபாடு அல்டிமேட்டான பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து கடகராசிக்காரங்களுக்கு தரும். அதுவும் பள்ளியற பூஜைலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. மீனராசிக்கு பள்ளியற பூஜையை நீங்கள், ஏன்னா அதுதான் வந்து அயன சயன மோட்சத்தானம். அதனால கண்டிப்பாக பள்ளியற பூஜை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரங்க அது எந்த கோயிலில் வேணா இருக்கலாங்க. நீங்கள் இதுக்காண்டி மதுரை போகணும்னு அவசியம் இல்லை. முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வேணும்னா பண்ணி தானே ஆகணும். இப்போ எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு நாளைக்கே 1 கோடி ரூபா வேணா நான் ஓட மாட்டேன்னா. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில அது எந்த கோயிலில் இருந்தாலும் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது அம்மன் கோயிலில் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டான பலன் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஆண்டவே கவலையப்பட. பௌர்ணமியை கடந்து எந்தெந்த நாட்கள்ல இவங்க இறை வழிபாடு செய்யணும்? கண்டிப்பா பௌர்ணமியை கடந்து திங்கக்கிழமையில அவங்க பண்ணணுங்க.
திங்கக்கிழமை மட்டும் மீனராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவாங்க. யூஸ்வலி மீனராசிக்காரங்க எந்த ஒரு வேலை வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை காலையில் அவங்க தாட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கணுங்க. நீங்கள் யூஸ்வலி மீனராசிக்காரங்க நைட்டுலாம் உட்காந்து யோசிப்பாங்க. நான் கும்பத்துக்கு சொன்ன நைட்டு யோசிக்காதீங்கன்னு. மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க யோசனைலாம் நைட்டு தான் இருக்கும். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு மறந்துடும், இல்லை வேறு மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ காலங்காத்தால் நீங்கள் எந்திரிச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வேலையை இந்த வாரம் நான் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டிங்கன்னா மீன் அந்த வாரம் ஜெயிச்சிடுங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை அடைவீங்க. உண்மையிலே எல்லோருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபட்டவர்களுக்கு இப்போ அவங்களுக்கு வல்லமை தரக்கூடிய இறைவன் யார் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கீங்க. இது இறைவனுடைய கட்டளையாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றது அவங்க பணித்த ஒரு பணி. அதை மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. மிக்க நன்றி. புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. 2025 ஆண்டிற்கான உங்களின் ராசி பலன்களை பிரபல ஜோதிடர்களை நேரில் சந்தித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. முன்பதிவிற்கு திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.